வணக்கம். நம்ம ஹேர் ஆயில் கொஞ்சம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு வந்து முக்கிய காரணியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செம்பருத்தியும், இந்த கரிசலாங்கண்ணியும். எவ்வளோ பச்சை பசேல்னு இருக்கு பார்த்தீங்களா? உண்மையாவே நீர்நிலைகள் அதிகமா இருக்கிற எ நீர்நிலைகள் தேங்கி இருக்கிற இடத்துல தான் இந்த கரிசலாங்கண்ணி கிடைக்கும். இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணுறதே பெரிய வேலையா இருக்கு. நம்ம வந்துட்டு இத சேல்ஸ் பண்றோம், அந்த ஆயில காய்ச்சுறோன்றது வந்து பெரிய ப்ராசஸ் கிடையாது. இத மொத்தத்தையும் நம்ம கலெக்ட் பண்ணுறது தான் பெரிய வேலையே. இப்போ இருக்கிற பெண்கள் வந்துட்டு இத கலெக்ட் பண்ணலாம் நேரம் இல்லாம, இருக்கிற கண்ட எண்ணெயும் வாங்கி தலைக்கு தேய்ச்சு முடிய வந்து பாழாக்கிக்கிறாங்க. நம்ம வீடுகள்லே கூட கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம எண்ணெயை காய்ச்சி நாமளே பயன்படுத்தலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பார்த்தீங்களா, இது வந்து அரச மரத்து விழுது. எத்தனை பேருக்கு அரச மரத்து விழுது வந்து எண்ணெயில் பயன்படுத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் எங்களுக்கு தேய்ச்சி விட்டுருக்காங்க. ஸோ இந்த ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு 100 ml உங்களுக்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செம்பருத்தி பூக்களை கிடைக்கும் பொழுது அதை வந்து உலர்த்தி அதை பயன்படுத்துகிறோம். எண்ணெயில் சேர்க்கும் பொழுது நிறைய வித்தியாசம் தெரியுது எண்ணெயில். எனக்கே முடி ரொம்ப ஷைனிங்காக இருக்கிறதுக்கு காரணமே இந்த செம்பருத்தி பூக்கள் தான். இது வந்து பார்த்திங்கன்னா முடி கருப்பாகிறதுக்கு இந்த இந்த கரிசலாங்கண்ணி பயன்படுத்துகிறோம். ஸோ வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.